ராஜேந்திர சோழரோட பட்டப்பேரு நம்ம விருதுநகர் மாவட்டத்துல பதிவாயிருக்குங்க. ராஜேந்திர சோழர் இங்கிருந்து கங்கை கரை வரைக்கும் படை நடத்தி போய் ஜெயிச்சிருக்காரு. அதனாலதான் அவருக்கு கங்கை கொண்டான் அப்படிங்கிற பேரும், அவர் நிர்மாணிச்ச நகரத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னும் பேர் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நாம புத்தகங்கள்ல படிக்கிற வரலாறு இந்த மாதிரி கல்வெட்டுகள், பட்டயங்கள், ஓலைச்சுவடிகள் போன்ற வரலாற்று தடயங்கள்ல இருந்த செய்திகளோட தொகுப்பு தாங்க. அந்த வகையில ராஜேந்திர சோழரோட பட்டப்பேரு கங்கை கொண்டான் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல பதிவாயிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு ஔவையார் கல் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கல்வெட்டுல முதல் முறையா நான் அதை பார்த்தப்ப 925 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்வெட்டை செதுக்குன மனுஷன் ராஜேந்திர சோழரோட பட்டப்பேரு கங்கை கொண்டான் அப்படின்னு நேரடியா என்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான உணர்வு கிடைச்சது. நாற்பத்தி 42 வரி இருக்கிற இந்த கல்வெட்டை முதல் முறையா படிச்சு பதிவு செஞ்சது மதிப்பிற்குரிய முனைவர் வேதாச்சலம் ஐயா அவர்கள். ஸ்வஸ்தி ஸ்ரீ சீவல்லத்தேவர்க்கு ஆண்டு 4வது அப்படின்னு ஆரம்பிக்குது. இதோ இந்த இடத்துல பாருங்க, யாண்டு 4வது அப்படின்னு தெரியும். ஸ்ரீவல்லப பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னர். ஆனா அவரோட கல்வெட்டுல எப்படி சோழ பேரரசர் ராஜேந்திர சோழரோட பேர் வருது அப்படின்னு தோணுது தானே. ராஜேந்திர சோழரோட காலம் வரைக்கும் தாங்க தமிழகம் முழுக்க முழுக்க சோழர்களோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அவருடைய காலத்துக்கு அப்புறமா பாண்டியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா எழுச்சி பெற ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து சின்ன சின்ன சண்டைகள் நடந்து இறுதியா மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியர் காலத்துக்கு அப்புறமா பாண்டியர்கள் முழுமையான எழுச்சி பெறாங்க. இதோ இந்த இடத்துல பாருங்க, கங்கை கொண்டான் ராஜேந்திர சோழன் அப்படின்னு தெரியும். இந்த கல்வெட்டுல குறிப்பிடப்படுற சீவல்லப பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் கிபி 1105 முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்துல பாண்டிய நாட்டோட பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவரோட 4வது ஆட்சி ஆண்டுல அம்பலக்கூத்தன் சூரிய தேவனான சேதிராயர் அப்படிங்கிறவருக்கு கங்கை கொண்டான் ராஜேந்திர சோழனான சோழ விச்சாதார பேரையன் அப்படிங்கிறவரு தங்கிட்ட இருந்த நிலத்தை எழுதி கொடுத்திருக்காரு. இந்த சோழ விச்சாதார பேரையன் ராஜேந்திர சோழர் இல்ல, ஆனா பேரரசோட தொடர்புடைய ஒரு முக்கியமான மனிதரா இருந்திருக்கலாம். அதனாலதான் மன்னர் ராஜேந்திர சோழரோட பேரை தன்னோட பேருக்கு முன்னால போட்டுக்கிற சிறப்பு தகுதி இவருக்கோ அல்லது இவரது குடும்பத்தினருக்கோ கிடைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கல்வெட்டுல அம்பலக்கூத்தன் சூரிய தேவன் அப்படிங்கிறவருக்கு கங்கை கொண்டான் ராஜேந்திர சோழனான சோழ விச்சாதார பேரையன் அப்படிங்கிறவரு ஒரு நில உரிமையை பரிசா கொடுத்திருக்காரு. கல்வெட்டுல தீட்டு கொடுத்த பரிசாவது அப்படின்னு இருக்கு. தீட்டு கொடுத்த அப்படின்னா ஓலையில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த அப்படின்னு பொருள் வருது. அதோட இந்த பரிசை பத்தி இனி எதுவும் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வல்லது இனியொன்றும் சொல்லப்பேனாகவும் சம்மதித்து தீட்டு கொடுத்தேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த பரிசை வாங்கின அம்பலக்கூத்தன் பரிசா கிடைச்ச இந்த நிலத்தை பத்தி எதிர்காலத்துல எந்த குறையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பொருள் வர மாதிரி விட்ட ஊர்களும் பற்றுகளும் இனி இவை ஏதேனும் ஏற்ற சுருக்கம் சொல்லப்பேனாக சம்மதித்து தீட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரிசு கொடுத்தவரு இதை பத்தி பின்னாடி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பரிசு வாங்கினவரு இதை பத்தி குறைகள் எதுவும் சொல்ல மாட்டேன்னு உறுதி கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டுக்கு பின்னாடியே இன்னொரு கல்வெட்டும் இருக்கு. அதுல சூலமும் உடுக்கையும் போட்டிருக்கு. அதுல இருந்து இது சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட தானம்னு புரிஞ்சுக்கலாம். பாதிக்கு மேல கல்வெட்டு புதைஞ்சிருக்கிறதுனால பிளவமாண்டு, தன்மம், இதுக்கு அகுதம் பண்ணினவன் போன்ற சில வார்த்தைகள் மட்டும்தான் இதுல தெரியுது. ஏற்கனவே இருந்த பழைய கல்வெட்டை மறுபடியும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்பவும் இதை நிலதானத்தை குறிக்கிறதுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான கோயின்சிடென்ஸ். 42 வரி இருக்கிற இந்த கல்வெட்டுல இப்போ 20 வரி மட்டும்தாங்க வெளியே தெரியுது. அப்படின்னா எவ்வளவு கல்வெட்டு புதைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற நாலூர் கிராமத்துல இருக்கிற ஔவையார் கல் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கல்வெட்டை கிராமத்து மக்கள் மீட்டெடுத்து ஒரு மேடை மேல வச்சா பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த ஊரோட வரலாறை பத்தி அடுத்து வர தலைமுறையினரும் தெரிஞ்சுக்குவாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பல வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஊர்ல உங்களுக்கு புரியாத வரலாற்று தடயங்கள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது ஜிமெயில் வழியா எனக்கு தகவல் சொல்லுங்க. உங்க ஊரோட வரலாற்றை நாம இணைந்து மீட்டெடுப்போம். நன்றி.